வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம். பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் இருந்து. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது, நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவரின் உயர்வு அந்த மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது அரசாணை எண் 231 பேஸ் பண்ணி அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா? அதன் அடிப்படையில் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ஆகியவை மதிப்பிற்குரிய மாண்பமை உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க ஆண்டிற்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஆண்டிற்கு 3 முறை அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களாக ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் ஆண்டிற்கு அதிகப்படியான வாய்ப்பாக 3 முறை சிறப்பு டெட்டு தேர்வுகளை எழுதுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது அந்த ஜிஓ. அதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு ஆணைய வாரியம் பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போது இந்த தேர்வு எப்போ சார் நடக்கும் அப்படி சொன்னீங்கன்னா, அதாவது சிறப்பு டெட்டு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் யாராருக்கு சார் அப்படின்னா, ரிட்டையர் ஆகுவதற்கு 5 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க கம்பல்சரி டெட்டு தேர்வு எழுதணும். அதில் யார் சார் எழுதணும், எந்தெந்த ஆசிரியர்கள் அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கல்விக்கு மட்டும்தான் இது. பிஜி அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் அவங்க அந்த டீச்சர்ஸுக்கு இது கிடையாது. சரிங்களா? அது கீழே அண்டர் கிராஜுவேட் இருக்கு இல்லையா, பிடி அசிஸ்டண்ட்டு, அப்புறமேல செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ். சரிங்களா? தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அல்லது நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், அப்புறமேல இடைநிலை ஆசிரியர்கள், இடைநிலை கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் வகுப்பு உயர்கல்வின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது ஹைஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிடி அசிஸ்டண்ட்டு அண்டு மிடில் ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இவங்களுக்கு மட்டும் இந்த தேர்வு கட்டாயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரிட்டையர் ஆவதற்கு 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக பதவிக்காலம் கொண்டவர்களுக்கு. சரிங்களா? பேப்பர் 1 உங்களுக்கு தெரியும். பேப்பர் 1 செகண்ட் கிரேட் டீச்சருக்கு, பேப்பர் 2 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு. சரிங்களா? ஓகே. பட்டதாரி ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் 2 வகை இருக்குது, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பேப்பர் 2ல் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு ஒன்று, அடுத்து சோசியல் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு 2 பிரிவு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் மேஜர் முடித்தவங்க, அதாவது ஆர்ட்ஸ் முடித்தவங்க எல்லாமே, ஆர்ட்ஸு படித்தவங்க, உதாரணத்துக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, சரிங்களா, இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் படித்தவங்க சோசியல் சயின்ஸ் டீச்சரில் வருவாங்க. சயின்ஸ் மேஜருக்கு பிசிசி, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, சரிங்களா, இந்த மாதிரி சயின்ஸ் மேஜர் படித்தவங்க அவங்க சயின்ஸ் டீச்சரில் வருவாங்க. சரிங்களா? இப்போது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் மற்றும் பிடி அசிஸ்டண்ட் இவங்க எல்லாருமே கம்பல்சரி 5 ஆண்டுகளுக்கு மேலே பதவிக்காலம் தற்போது இருந்துச்சுன்னா நீங்கள் டெட்டு உங்களுக்கு உரிய டெட்டு பேப்பரில் பாஸ் பண்ணணுங்கிறது விதிமுறை. ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு கொடுத்த உத்தரவு. அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு ரொம்ப கனிவாக கவனித்து அவங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்டிற்கு 3 முறை டெட்டு தேர்வு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக ஜிஓ 231 ஜிஓ நம்பர், சரிங்களா, ஜிஓ 231 அவங்க ஜிஓ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு டெட்டு, சரிங்களா, ஃபஸ்ட்டு டெட்டு பாருங்கள், ஜனவரி மாதம் 2026 நடக்க போகுது ஸ்பெஷல் டெஸ்ட். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டில் என்ன சார் அப்படின்னா, காமன் வெளியில் பிஎட் முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு அரசு பணிக்கு போகாமல் இன்னும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, ஆசிரியர் ஆகாதவங்க, அரசு ஆசிரியர் ஆகாதவங்க, அவங்க எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குறைபாடு தான். சரிங்களா? எல்லாரும் எழுதிக்கலாம், தேர்வு தானே, திறமை உள்ளவங்க பாஸ் பண்ணட்டும், அதனால் என்ன இருக்குது, அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு தானே, அதனால் தவறு கிடையாது, அவங்கள ஒன்றும் எழுத வேண்டாம்னு சொல்ல வரல. அதே மாதிரி இந்த ஓப்பன் ஸ்டூடெண்ட்டையும் அரசு பணிக்கே போகாத, சரிங்களா, இன்னும் அரசு ஆசிரியர் ஆகாத மாணவ செல்வங்களை இதில் சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் ஜிஓ படி தற்போது ஸ்பெஷல் டெட் என்பது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் வரப்போகுது. அதாவது அடுத்த மாதம், இங்கே பாருங்கள், அடுத்த மாதம் நவம்பர் மாத கடைசியில்,
சரிங்களா. அடுத்த மாத கடைசியில் வந்து கடைசி வாரத்தில் வெளியிட போகிறாங்க நோட்டிஃபிகேஷன், இந்த ஸ்பெஷல் டெட்டு 1. சரிங்களா. அதில் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு ஜனவரி 24, 2026. அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து ஜனவரி 25, சரிங்களா, 2026. ஸோ 24 ஜனவரி, அப்புறம் ஜனவரி 25, 24, 25, 2006 வந்து 2026 வந்து இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும்போது இது வந்து ஸ்பெஷல் டெட்டு. ஆல்ரெடி அரசு பணியில் செகண்ட் கிரேட் டீச்சராகவோ அல்லது பிடி அசிஸ்டண்ட்டாகவோ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இதை எழுத முடியும். சரிங்களா. காமன் ஸ்டூடெண்ட்டும் எழுதுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நிறைய ஆசிரியர்கள் வந்து ப்ரைவேட் அரசு அதாவது தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் நிறையா இந்த கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. அரசு கனிவோடு இதையும் பரிசீலிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு, சரிங்களா, இது அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு எக்ஸாமு. அதற்கு பிறகு வந்து எந்தெந்த மாதங்களில் வந்து டெஸ்ட்டு நடக்கும், இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா ஜனவரியில், வருஷம் ஜனவரி நடக்கும். சரிங்களா. அதே மாதிரி ஜூலையில் நடக்கும். ஜனவரி, ஜூலை, அப்புறம் டிசம்பர். 1, அப்புறம் 7, அப்புறம் 12. சரிங்களா. இப்போ ஜனவரி மாதம், ஜூலை மாதம், டிசம்பர் மாதம், வருஷத்துக்கு 3 முறை முடிஞ்சிருச்சு. அடுத்து 2027 ஜனவரி, ஜூலை, அப்புறம் டிசம்பர், இந்த மாதிரி 3 டெட்டு நடக்கும். சரிங்களா. ஓகே, அதுக்குள்ளரே எல்லா ஆசிரியர் பெருமக்களும் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க இந்த ஃபஸ்ட்டு டெட்டில். இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு டெட்டு வருது இல்லையா, நவம்பர் 15, 16 டெட்டு நடக்க போகுது இல்லையா, காமன் டெட்டு. ஸோ அதிலேயே நிறைய ஆசிரியர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணி அதிலேயே பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மிகுந்த திறமையான ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் பணியாற்றுறாங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது. அவங்களுடைய அனுபவம், சரிங்களா, இத்தனை ஆண்டு காலம் அவங்க மாணவர்களுக்கு கற்பித்த அந்த அறிவு பெருக்கு எல்லாமே இருக்கும். அவங்களுடைய அனுபவம் அதுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். சரிங்களா. இந்த தேர்வுகள் தேவைப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தேர்வுகளுக்கு அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுடைய, இன்னும் அரசு ஆசிரியர் ஆகாத பிரைவேட்டில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய கோரிக்கை வந்து எத்தனை டெட்டு வச்சாலும் எல்லாரையும் எழுதுறதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்கிறது. சரிங்களா. அதனால் ஸோ இப்படியான வாய்ப்பு. ஸோ ஜனவரி 24, 25, 2026 நிச்சயமாக டெட்டோட ஸ்பெஷல் டெஸ்ட் நடக்க போகுது. இப்போது நவம்பர் 15, 16 நம்மளுடைய நார்மல் காமன் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்க போகுது. ஸோ எல்லோரும் சிறப்பாக படித்து தேர்வுக்கு தயாராகி, சரிங்களா, அவரவர் அரசு பள்ளி ஆசிரியராக மாறி மாணவ செல்வங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.